காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட தங்கமயில் தான். ஸோ தங்கமயில் அங்கே ரொம்ப டென்ஷனாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம சரவணன் வேறு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. மாமா என்ன மாமா அப்படின் போது, தங்கமயில் எங்கே இருக்கிற, நான் ஆஃபீஸ் கிட்டே தான் வந்து நின்றுட்டு இருக்கிறேன், நீ எப்போ வருவ அப்படின்னு. அதுக்குள்ளே அங்கே மேனேஜர் வேறு முறைச்சிட்டு இருக்காரு. சரி மாமா வைங்க மாமா, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்றாங்க. வா வாட் அ பிஸி கேர்ள், ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இவரும் அப்பாவித்தனமாக அங்கே நின்றுட்டு இருக்கிறாரு. ஸோ இவங்க வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மணி ஆகிட்டே இருக்குது. அவரும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இவங்க அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. அப்போ அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் கேட்குறாங்க என்னாச்சு அப்படின் போது, அக்கா ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்கக்கா, அவங்க வேற ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு வேற கிளம்பணும் அப்படின் போது, இவர் இப்படிதாம்மா சொல்கிற டைமை விட ரொம்ப லேட் பண்ணுவார், நீ கேளுமா கேட்டுட்டு போமா அப்படின்றாங்க. அந்த மேனேஜர் வேற முறைச்சிக்கிட்டே இருக்காரு. இவர் வேற சரவணன் வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரா. இவங்க என்ன பண்ணுறதுன்ட்டு, மாமா நான் வந்து இப்போ வந்துடுறேன் மாமா, ஆனால் நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உன் ஆஃபீஸ்க்கு நேராக தான் நின்றுட்டுருக்கேன் அப்படின் போது, மாமா நீங்கள் என் ஆஃபீஸ் கிட்ட வர வேண்டாம், நான் வேற ஒரு இடத்துல இருக்கேன், நான் லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் மேனேஜர் கிட்ட போயிட்டு, சார் ரொம்ப டைம் ஆயிடுச்சு சார், வீட்டிலேருந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நான் கிளம்புறேன் சார் அப்படின் போது, ஏமா 8 மணினா 8 மணிக்கு தான் போவியா, கொஞ்சம் லேட்டாக கூட போக மாட்டேன் அப்படின் போது, ஆல்ரெடி 8:15 ஆயிடுச்சுங்க சார், ப்ளீஸ் சார் நான் கிளம்புறேன் சார், டைம் ஆயிடுச்சு அப்படின் போது, சரிம்மா சீக்கிரம் இப்படி போகிறேன் இப்படியே சொல்லிட்டு இருக்காது அப்படின்ட்டு உடனே அப்புறம் பேட்டா காசையும் கொடுத்து அனுப்பி விடுறாரு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே அந்த காசை வாங்கிட்டு வெளியே வராங்க. பார்த்தா அவர் அங்கே நின்றுட்டார், லொக்கேஷனுக்கு கிட்டே கரெக்டாக வந்து நிற்கிறார். ஐயோ நம்ம ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே வரதை பார்த்தா மாமா கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே போய் அந்த ரெஸ்டாரண்ட் கிட்ட போய் அப்படியே வெளியே சுற்றி அந்த ரெஸ்டாரண்ட்டில் வெளியே பக்கமாக வராங்க. இன்னொரு ரூட் இருக்கு போலுக்கு, அங்கேருந்து வராங்க. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன மயில் ஆஃபீஸ் வேற எங்கேயும் இருக்குது, நீ எங்கேருந்து வர அப்படின் போது, இல்லை மாமா அங்கே வந்து மீட்டிங்லாம் நடத்த முடியாது, அதனால இங்கே பக்கத்தில் ஒரு இடத்துல மீட்டிங் நடத்துகிறாங்கன்னு. ஆஃபீஸ் அங்கே வச்சுட்டு மீட்டிங் எங்கே நடத்துகிறாங்களா அப்படின்ற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு. அவங்க என்ன சொன்னாலும் அந்த குடும்பமே நம்புது இல்லையா. ஸோ யோசிச்சுட்டு சரி வா அப்படின்னு போகிறாங்க. இவங்களாம் புலம்பிட்டு வராங்க, இந்த லூசு பைய வேற லேட் ஆக்கிட்டானே அப்படின்னு. யாரை திட்டுற அப்படின்னு ஒரு கேட்கும்போது, மேனேஜரை தான் மாமா ரொம்ப வேலை வாங்குறாங்க, இப்படி லேட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வந்துட்டுருக்குறாங்க. அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்ம மீனா அண்ட் கோமதி தான். ஸோ மீனா ரொம்ப பெரிய வருத்தத்தில் இருக்காங்க. செந்தில வந்து பாண்டியன் ட்ரீட் பண்ணுற விதம் சரியில்லை. ஸோ அவங்க ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கிறாங்க. அப்போ நம்மளோட கோமதி அதை அப்படியே கொஞ்சம் மறைக்கிற மாதிரி, ஆமாம் செந்தில் வேறு தலைவலின்னு சொன்னால், இந்த பையன் ஒழுங்காக தலை குளிச்சுட்டு துடைக்கவே மாட்டான், அதனால தான் தலைவலி வருது அப்படின்ற மாதிரி அப்படியே சொன்னாங்களா. உடனே நம்ம மீனா அப்படியே முறைச்சாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி பார்த்ததும், புரியுதுடி கோவப்படாதடி, நான் மாமா கிட்ட பொறுமையாக சொல்கிறேன், இனிமேல் பசங்க இப்படிலாம் பேசக்கூடாது, நான் பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்றாங்க. மீனா எதுக்குமே பதில் சொல்லலை. சரி ரைட்டு, இந்த குடும்பத்தில் நம்ம என்னத்தை பேச அப்படின்ற மாதிரி அமைதியாக இருக்காங்க. அந்த நேரம் நம்ம தங்கமயில் அண்ட் சரவணன் வராங்க. அப்போது இவங்க கேட்குறாங்க, கோமதி என்ன மயில் இவ்வளோ நேரம் ஆயிடுதா அப்படின் போது, ஆமாத்த இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்றாங்க. கரெக்டாக அந்த நேரம் பாண்டியனும் வராரு. வந்துட்டு என்னம்மா இத்தனை மணிக்கு நீ வர அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம சரவணன் சொல்கிறாரு, ஆமாப்பா மயில் வந்து நீங்கள் சொன்ன வந்து அந்த டீச்சர் வேலைக்கே போயிருந்தா கூட ஈவினிங் கரெக்டாக ஒரு 6 மணிக்கெலாம் வந்துடலாம், இது ரொம்ப லேட் ஆகுது பாருங்கப்பா அப்படின்னு. ஆமாண்டா என்ன பண்ணுறது, அந்த பிள்ளை தான் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு போகுது. ஆனால் நீ வேலை செய்யும்போது 6 மணின்னு தானம்மா சொன்னேன், ஆனால் இந்த வேலை செய்கிறவங்க இப்படி தான் பண்ணுவானுங்க போல இருக்குது, சொல்கிறது ஒரு டைமாக இருக்கும், அதுக்கப்புறம் வேலை எக்ஸ்ட்ரா வாங்குறானுங்க இல்லை அப்படின் போது நம்ம மீனா அப்படியே லுக் விடுறாங்க. நீ எல்லாம் அதை பண்ணுறது இல்லை பாரு அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விடும்போது நம்ம கோமதி கேட்டாங்க, ஆமாம் நீங்களும் அதை தானே பண்ணுறீங்க, அவன் கடையிலையும் வேலை பார்த்துட்டு இருக்கிறான் செந்தில், ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குடோனுக்கு போ அங்கே போன்னு அனுப்பி விடுறீங்க இல்லையா அப்படின் போது, அதுவும் இது ஒன்னாடி, அது இது நம்ம சொந்த கடை, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவன் என்ன வேலை பார்த்துட்டு அவன் என்ன வெட்டி முறிச்சிட்டா வர சொன்ன, அவன் வந்து குடோனில் பொருள் இருக்குது, அதை நின்று பார்த்து பண்ணணும், நம்ம குடும்பத்துக்காக தானே அதை பண்ணிட்டு இருக்கிறான். நான்லாம் வந்துட்டு இன்னும் சின்ன வயசில் நடந்ததை மறக்கவே இல்லை. ஒரு நாளைக்கு நான் வெறும் 20 மணி ஒரு நாளைக்கு நான் 20 மணி நேரம் வேலை பார்ப்பேன், இருக்கிற மற்ற 4 மணி நேரத்தில் தூங்குவேன்னு நினைப்பீங்க, ஆனால் அதையும் நான் பண்ண மாட்டேமா மயில்கிட்ட சொல்கிறாரு. 4 மணி நேரத்துலையும் அடுத்தது நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பேன். எனக்கே தெரியாமல் எப்பயாவது தூங்கினா தான் உண்டு தவிர அவ்வளோ நான் ஒர்க் பண்ணுவேன், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டனால தான் இன்றைக்கி நமக்குன்னு ஏதோ ஒரு சின்ன சொத்து இருக்குது. அதை மாதிரி நீயும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறமா தங்கமயில், நீ செய்கிற வேலைக்கு உனக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் செய்கிற வேலைக்கு தானே, சரி மாமா கிடைச்சிருமாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெஷ்ஷப்பாக அவங்க போயிட்டாங்க. அப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, மீனா நீயும் நல்லா ஒர்க் பண்ணுறமா, உனக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவர் கிளம்பிட்டார். அப்போ கோமதி நினைக்கிறாங்க, இவர் வேற எப்போ பாரு ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா வந்துட்டு செந்திலுக்காக வெயிட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் வராங்க சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ செந்தில் எப்போ வருவாருன்றதுக்காக அப்படியே போய் வெளியே நின்று பார்க்குறாங்க எப்போ வருவார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்மளோட ராஜி அண்ட் கதிர் வந்துட்டு ரிசப்ஷன்
ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் இவங்க கேட்குறாங்க, நல்லா இருந்ததா ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு வந்தீங்களே அப்படின்றாங்க. அப்போ நம்ம இவர் கேட்குறாரு கதிர், என்ன நீ இங்கே நிற்கிறீங்க அப்படின் போது, இல்லை அண்ணா ஒரு வேலையாக போயிருக்காரு, அவர் வருவார், மாமா அனுப்பி விட்டாங்க குடோனுக்கு, வருவாங்க, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின் போது, ஆமாம் அப்பா இப்படி தான் நைட்டெல்லாம் வேலை வாங்கிட்டு இருப்பாங்க, சரிங்க நீ அப்படின்னு அவர் உள்ளே போயிடுறாரு. அப்புறம் ராஜி கிட்டே நம்ம மீனா கேட்குறாங்க, என்ன ராஜி நல்லா இருந்ததா நம்மளோட கதிர் கூட போனது அப்படின் போது, ஆமாக்கா சூப்பராக இருந்ததுக்கா, அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு என்கிட்ட நல்லா பேசினாங்க, கதிர் கடைக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின் போது நம்ம மீனா சொல்கிறாங்க, ஆமாம் பிடிக்காம கல்யாணம் பண்ணி இதுக்காக பட் ஆனால் இன்றைக்கி அந்த பொண்டாட்டி போலீஸ் வேலைக்கு போகணுன்றதுக்காக சென்னைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கா இல்லையா, அப்போ நீ கொடுத்து வச்சவ தானே அப்படின் போது ஆமாக்கா அப்படின்னு சிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் நம்ம ராஜி சொல்கிறாங்க, அக்கா அவன் இங்கே தான்க்கா இப்படி சிடுசிடுன்னு இருக்கான், அங்கெல்லாம் போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பாடுறான் ஆடுறான் டான்ஸ் பண்ணுறான், செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க்கா, நானே இப்படி கதிரை பார்த்ததில்ல அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான் அப்படின் போது மீனா சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் பசங்க வீட்டில் இருக்கிற மாதிரி வெளியெல்லாம் வேறு மாதிரி தான் இருப்பாங்க போல இருக்குல்ல, ஆனால் உன்கிட்டே நிறைய சேஞ்ச் தெரியுது ராஜி அப்படின்றாங்க. ஏன்கிட்டயா என்னக்கா அப்படின்னு நம்ம ராஜி கேட்கும்போது, ஆமாம் முன்னாடியெல்லாம் உனக்கு கதிர் அவ்வளோ பிடிக்காது, ஆனால் எப்போ கதிர் உனக்காக உன்னோட போலீஸ் வேலைக்காக உன்னை கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போனானோ, உனக்காக வீட்டில் பேசினானோ அப்போ இருந்தே உனக்குள்ளே ஒரு மாற்றம் வந்துருச்சு அப்படின்றாங்க. அதை மீனா மட்டும் இல்லை நாங்களும் நோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா முதல்ல பிடிக்காது, 2 பேரும் எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் வந்து ஒரு கடமைக்கு நம்மளை பார்த்துக்கிறான், லைக் நமக்கு ட்ரெஸ் வாங்கி தரான் காசு தரான் அப்படின்றதெல்லாம் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோமே வேற வழி இல்லாமல் பார்த்துக்கிறான் அப்படின்னு ராஜி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னைக்கு தன்னோட கனவுக்காக போராட கூட நிற்கிறான் துணையாக நிற்கிறான் அப்படின்னு நினச்சாங்களோ அந்த கிரவுண்டை கூட்டிகிட்டு போனார் இல்லையா, அப்போ இருந்து இவன் தான் நம்மளோட வாழ்க்கை துணைன்றதை ராஜி முடிவு பண்ணிட்டாங்க. பட் வெளியே அதை ஒத்துக்க மாட்டுறாங்க. ஸோ அதை நம்மளோட மீனை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, நீ கிரவுண்டுக்கு போனதுலேருந்தே வந்து உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்போது ஆஹா இல்லைக்கா அப்படின்றாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, இல்லை இல்லை நீயே ஒரு நாள் என்கிட்ட வந்து சொல்லுவப்பாரு, ஆமாம் அது கரெக்டு தான் அப்படி நீயே சொல்லுவப்பாரு அப்படின்றாங்க. அவங்க 2 பேரும் கரெக்டாக இதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே நம்ம ராஜி வைக்கப்பட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக நம்ம செந்தில் வந்துடுறாரு. ஸோ செந்தில் வந்ததுமே ராஜி கிட்ட என்னம்மா ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டுறாங்க. நம்ம ராஜியும் சரி அவங்க 2 பேரும் தனியாக பேசிட்டு வந்துட்டு சரி மாமா நான் உள்ளே போகிறேன்ட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. மீனா பார்த்தா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, அப்போ நம்ம செந்தில் ஏன் நீங்கள் நின்றுட்டுருக்கன் போது உங்களுக்காக தான் அப்படின்றாங்க. சரி வாங்க சாப்பிட்லாம்னு கூப்பிடுறாங்க. அப்போ இவர் நீ சாப்பிட்டேன் போது இல்லை நான் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணேன். சரி 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. அப்போ நம்ம மீனாக்கு வந்து ஒரு வருத்தம், இவரை மட்டும் இப்படி ட்ரீட் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. ஸோ மீனா சொல்கிறாங்க, அப்பா வந்து அந்த 10 லட்சம்னு சொன்னாங்க இல்லையா, அதுலேருந்து ஏதாவது கம்மி பண்ண முடியுமான்னு கேட்டு பார்ப்போம், கம்மி பண்ண முடியலனாலும் பரவாயில்லைங்க, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் உங்களுக்கு லோன் போட்டு அந்த 10 லட்சத்தை அரேஞ்ச் பண்ணி தரேன், எங்கள் ஆஃபீஸில் ஏதாவது லோன் போட்டு அரேஞ்ச் பண்ணி தரேன், நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட் வேலை கிடைச்சாதான் நம்ம எல்லாத்துக்கும் இதெல்லாம் மாறும். ஏன்னா அவர் இல்லைன்னா ஏதோ அடிமையாக ட்ரீட் பண்ணுற மாதிரி தானே பாண்டியன் ட்ரீட் பண்ணுறாரு. ஸோ மீனாவும் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா மீனா முதல்ல படித்து வேலை வாங்கணும்னாங்க, இப்போ பாண்டியன் கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம காசை கொடுத்து வேலை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு யாரும் இல்லைன்னா இல்லை நான் உங்கள் கூட நிற்கிறேன், நான் உங்களுக்காக லோன் போட்டு தரேன் அப்படின் போது நம்ம செந்தில் இருந்துட்டு எனக்காக நீ கஷ்டப்படலாம் வேண்டாம், என் கூட நீ நிற்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தான், என்னோட பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீ எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி செந்தில் பேசுகிறாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட அரசி ஸோ ரொம்ப அழகாக மேக்கப் ஆகி இது வரைக்கும் வந்துட்டு சும்மா போனிடெயில் போட்டுட்டு இருந்தாங்க, இன்றைக்கி நல்லா பின்னி போட்டு சந்தனமெல்லாம் வச்சு அப்படியே ரெடி ஆகிட்டாங்க. எதுக்குன்னா படத்துக்கு போகிறதுக்கு. ஸோ உடனே நம்மளோட சுகன்யாம் வந்துடுறாங்க. வந்துட்டு அரசி மதியம் தானே படத்துக்கு போகிறோம், நீ என்ன இப்போவே ரெடி ஆகிட்ட அப்படின் போது, அத்தை நான் மதியம் போனேன்னா அம்மாவுக்கு டவுட் வந்துடும், அதனால் காலையிலே காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் உட்காந்துக்குவேன், அதுக்கப்புறம் அங்கே வரும்போது பரவாயில்லையே அரசி நல்லா தேறிட்டியா ஓடுகளியாக இருக்கு நல்லா தேறிட்டியா அப்படின்ற மாதிரி சுகன்யா சந்தோஷப்படுறாங்க. அவளாம் ஒரு பொண்ணா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறான். அப்புறம் சரி வந்துரு நம்ம வந்து மதியம் எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா படத்துக்கு போகலாம் அப்படின் போது, ஐயோ படத்துக்கு மட்டும் தான் வருவேன், எங்கேயாவது சாப்பிட்டு பிரச்சனையாக இருப்பது யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, ஒரு தப்பு பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது, நீங்கள் என்ன தப்பு மேலே தப்பு பண்ண வைக்கிறீங்களா அத்தை அப்படின்றாங்க. ஸோ உனக்கு தெரியுதுல்ல அவள் ஒரு தப்புக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு தெரியுதுன்னு போது நீ ஏன் அவள் கூட போய் வலையில் விழுகிறன்னு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அரசு கேட்குறாங்க, அத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்கள்ல, நீங்கள் வரீங்கன்ற தைரியத்தில் தான் நான் படத்துக்கு வரப்போகிறேன், அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துருங்க அத்தை அப்படின்னு. நான் வரேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோட்ல வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.